ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா, அதாவது நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருப்போம் நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதாவது எப்படி கம்ப்யூட்டர் வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது, பேங்கோட கம்ப்யூட்டர் வந்து எப்படி அவங்களோட டேட்டா ஷேர் பண்ணி. ஓகேங்களா, இப்போ வந்து அப்படி என்னென்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, எது எதுனா அது ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்ன டைப்ஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் நெட்வொர்க். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஒரு சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இன்டர்நெட் பேங்கிங் ரிலைஸ் ஆன் த இன்டர்நெட் டு ப்ரொவைட் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆக்சஸ் தர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் பேங்கிங் சர்வீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் பேங்கிங் நெட்வொர்க்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அது மாதிரி செக்யூர் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் சச்சஸ் எஸ்எஸ்எல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல், இதில் வந்து மூலமாக என்கிரிப்ஷன் பண்ணி அந்த டேட்டாவை உங்களுக்கு வந்து செக்யூரான வேலை கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா, யாருக்கு சர்வருக்கும் கஸ்டமருடைய மொபைலுக்கு. ஓகேங்களா, யூசர் டிவைஸ் அந்த பேங்க் சர்வர்ஸ்னு சொல்கிறாங்க. யூசர் டிவைஸுக்கும் பேங்க் சர்வருக்கும் இடையான ஒரு செக்யூரான ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் இன்டர்நெட் பேங்கிங். ஓகேங்களா, இவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து அது மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தேர் இஸ் மல்டிபிள் ஆப்ஷன் அவைலபிள் தான். நம்ம நிறைய ஆப்ஷன் அங்கே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். ஸோ இன்டர்நெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ராநெட்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க். ஓகேங்களா, பேங்க் அப்படின்னு யூஸ் ப்ரைவேட் நெட்வொர்க் சச்சஸ் இன்டர்நெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ். இன்டர்னல் கம்யூனிகேஷன் கொலாபரேஷன், அதாவது இந்த இன்ட்ராநெட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்யூனிகேஷன் கொலாபரேஷன், அதாவது அந்த இன்டர்நெட்ன்றது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் பேங்க் பிரான்ச்சில் மட்டும் யூஸ் பண்ணால் இன்டர்நெட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் வந்து இது டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா, இன்டர்நெட் எக்ஸ்ட்ராநெட்ன்றதை ஸோ இப்போ நம்ம ப்ரீஃபாக சின்னதாக பார்த்தலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆர் யூஸ்டு டு பேங்க் ஆர்கனைசேஷன் வித்தின் த பேங்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இன்டர்நெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வித் எக்ஸ்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா மே எக்ஸ்டன் டு கனெக்டிவிட்டி ஆத்தரைஸ்டு எக்ஸ்டர்னல். இது இன்டர்நெட்னா அந்த பேங்க்ல இருக்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, எக்ஸ்டர்நெட்னா ஆத்தரைஸ்டு சம் பர்சன் மட்டும் அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, அதான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்டர்னல் சொல்லலாம். ஓகேங்களா, பார்ட்னர் சச்சஸ் யார் வந்து மாதிரி ஆக்சஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சச்சஸ் பார்ட்னர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் யார் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்கள வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, ஏன்னா அவங்க வந்து பெரிய கஸ்டமர்ஸாக இருப்பாங்க பேங்க்குக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் பேங்கிங் சிஸ்டம். ஸோ கோர் பேங்கிங் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் அ மெயின் பேங்கிங் சிஸ்டம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏடிஎம், டெபிட் கார்டு, பாயிண்ட் ஆஃப் சேலு, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனு, யூசிங் டெபிட் கார்டு, யூசிங் யூபிஐ, யூசிங் மல்டிபிள் வேஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லா பேமெண்ட்டையும் வந்து இந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் தான் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ இந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் அது பேக் போன் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன். இதான் வந்து ஒரு பேக் போன், தான் முதுகு எலிமெண்ட்றாங்க. ஓகேங்களா, அவ்வளோ முக்கியமானது ஒன்று. மேனேஜிங் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ஸ், ட்ரான்சாக்ஷன், அதர் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஓகே, அவங்க அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே வந்து இதான் ஹோல்ட் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த வேரியஸ் மாடல்ஸ் அண்ட் கம்பனர்ஸ். இது வந்து ஒரு தடை இல்லாத ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ அவங்க என்ன வேணால் பண்ணலாம், ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணலாம், ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயத்தை வந்து டக்குனு அது பண்ணுது, ஒரு ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக ஒரு அப்படியே கண்டினியூஸாக பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நெட்வொர்க். ஸோ ஏடிஎம் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்னா வந்து ஆட்டோமேட்டிக் எலிமினேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா, இட் எனேபிள் டு கஸ்டமர்ஸ் பெர்ஃபார்ம் கேஷ் வித்ட்ராவல்ஸ், டெபாசிட்ஸ் அந்த அதர் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும், அதர் ட்ரான்சாக்ஷன் சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் என்ஷூர் த செக்யூர் அண்ட் ரியல் டைம் கம்யூனிகேஷன் வித் ஏடிஎம் அண்ட் பேங்க் சென்ட்ரல் சிஸ்டம். நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேயே, அந்த பேங்க் சென்ட்ரல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது கோர் பேங்கிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஏடிஎம்மோட கனெக்ட் ஆகி இவங்க டெபிட் பண்ணாங்க, அவங்க அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏடிஎம் வந்து மல்டிபிள் ஏடிஎம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, வேறு பேங்க் ஏடிஎம்ஸ் இருக்குது, ஏடிஎம்க்கு தனியாக கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா, அவங்ககிட்ட நம்ம வித்ட்ரா பண்ணும்போது அந்த ஏடிஎம்மோட சர்வரும் நம்மளோட பேங்க்கில் இருக்க நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆகும். ஓகே, கரெக்டாக டெபிட் ஆனால் தான் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணும்போது தான் இட்ஸ் ஒரு லீகலாக உண்மையான ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்ம கருத முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, மொபைல் பேங்கிங் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்க் வயர்லெஸ் நெட்வொர்க் சச்சஸ் 4G 5G வந்து அலோ கஸ்டமர்ஸ் டு ஆக்சஸ் தர் அக்கௌண்ட்ஸ், மேக் ட்ரான்சாக்ஷன் அண்ட் மேனேஜ் ஃபினான்ஸ் யூசிங் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட். ஓகேங்களா, நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுது, நம்மளோட அக்கௌண்ட்டை பார்க்க முடியுது, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுவும் ஒன் டைப் ஆஃப் நெட்வொர்க் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஆப்ஸ் கம்யூனிகேட் வித் தர் பேங்க் சர்வீஸ் அண்ட் யூசிங் தர் நெட்வொர்க்ஸ். அவங்க நெட்வொர்க் யூஸ் பண்ணி இந்த 4G 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட சர்வரையும் வந்து ஆக்சஸ் பண்ணுறது சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். ஸோ பேமெண்ட் நெட்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன், அப்புறமா டிஜிட்டல் வாலெட்ஸ், ரியல் டைம் பேமெண்ட் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் வந்து இந்த பேமெண்ட் நெட்வொர்க்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் நெட்வொர்க்ஸ் கனெக்ட் மெர்ச்சன்ட்ஸ், பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸஸ். இன்கேஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் கனெக்ட் ஆகுது. நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் பண்ணுறோம்னா அந்த அவங்களுடைய பேங்க்கு அவங்களோட போய் கனெக்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ஸ் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுது, அப்புறம் அந்த பேமெண்ட் தான் அவங்ககிட்ட போகுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், நம்ம பேங்க்ல வந்து ஓடிபி கேது, ஓடிபி போட்டோம்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேங்களா, அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆகிடுது, அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுதுங்களா. ஸோ அதில் வந்து பேமெண்ட் நெட்வொர்க்ஸ் எப்படி பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது எப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். ஓகேங்களா, இந்த ஷிஃப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல்
டெலிகம்யூனிகேஷன் ஓகேங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இஸ் குளோபல் மெசேஜிங் நெட்வொர்க் யூஸ் டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு மெசேஜிங் மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கோடுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது ஸ்விஃப்ட் ஆக்சுவலாக ஒரு கோடு தான் வச்சுங்களா, அது ஒரு விஷயம் ஓகேங்களா. செக்யூர்லி எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், அந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனோட இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூராக வச்சுப்பாங்க இது மூலமான்றாங்க ஓகே. ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா. அதர் ஃபினான்ஷியல் கம்யூனிகேஷன் ஃபினான்ஷியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இது யூஸ் பண்ணுறாங்க ஸ்விஃப்ட் கோடுன்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளவுட் பேஸ்டு சொல்யூஷன் சர்வீசஸ் இன்க்ரீசிங்லி யூஸ் டு டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் ஃபார் மேக்ஸிமம் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹார்ட் டிரைவில் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஏதோ ஒரு இடத்துல சர்வர் பெரிய சர்வர் வாங்கி வச்சுட்டு பெரிய ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே தானே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தட் சேம் யூஸர் என்ன பேங்க் பார்த்தீங்கன்னா அங்கே டிஜிட்டல் பேங்க் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேலபிலிட்டி அவங்க விரிவுபடுத்துக்காக நிறைய லார்ஜ் டைப் ஆஃப் டேட்டா வைக்கிறதுக்காகவும் ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே வேணால் யூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் நம்மளாக பண்ணுறதை விட இது மாதிரி க்ளவுட் கம்பெனிக்கு வந்து காஸ்ட் நமக்கு எஃபிஷியண்டாக இருக்குவாங்களா, அதனால் வந்து க்ளவுட் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சச்சஸ் இது எதுக்காக இந்த க்ளவுட் கம்பெனி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சச்சஸ் டேட்டா ஸ்டோரேஜ் ப்ராசஸிங் அண்ட் அப்ளிகேஷன் ஹாஸ்டிங் ஓகேங்களா. நம்ம அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் அதில் இருக்கும், மற்றபடி எல்லா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் தான் டேட்டா வரும் ஓகேங்களா. அப்படின்னும் போது அந்த க்ளவுட் கம்பெனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா யூசர் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, அந்த பேங்கிங் எம்ப்ளாயிஸும் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளவுட் கம்பெனி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா பிளாக் செயின் நெட்வொர்க். பிளாக் செயின் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓகே. நம்ம ஃபியூச்சர் நம்ம டீட்டெயில் பார்ப்போம், இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு காமனான ஒரு விஷயம். இது வந்து இப்போது நம்ம பிட்காயின்ஸாக இருக்குங்களா, கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற விஷயம். இப்போ வந்து அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக பேங்கிங்லேயே வரும்னு சொல்லிட்டாங்க, பேங்க்கில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4%ல் வந்து ஏ வந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு 50 ரூபா எடுத்துக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 500 ரூபா எடுக்க வச்சுங்களேன், அந்த 500 ரூபா வந்து அவர் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறாங்க, அவர் வந்து ரிஜிஸ்டர் எழுதிடுவாங்க ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து 500 ரூபா டெபிட் பண்ணி இந்த டேட்டில் இந்த டைமில் 500 ரூபா டெபிட் பண்ணி எழுதிருப்பாங்க. இதே விஷயத்தை வந்து மற்ற 3 பேர்லையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ வந்து 500 ரூபா வித்ரா பண்ணியிருக்காரு இந்த டேட் இந்த டைமில், ஏ வந்து இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரிஜிஸ்டர்லையும் எழுதிடுவாங்க ஓகேங்களா. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் பண்ணுறதும் கஷ்டம், மாற்றதும் கஷ்டம். இதுக்கு இன்கேஸ் வந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஹேக் பண்ணி பணத்தை எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு வழியில் எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து இவத்து மட்டும் மாறி இருக்குது, மற்ற எதுவும் அக்கௌண்ட் பேலன்ஸ் மாறலன்னா ஓகே அப்போ வந்து இது ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெபிட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது இந்த பிளாக் செயின் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் செக்யூரஸ்ட் மெத்தட் சொல்லலாம் ஓகே, ரொம்ப செக்யூராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விபிஎன் ஓகேங்களா. விபிஎன் வந்து நம்ம கேள்விப்பட்டு தான். ஸோ விஷுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ் இது எதுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா விபிஎன் சர்வீஸ் டு எஸ்டாப்ளிஷ் செக்யூர் என்கிரிப்டட் கனெக்ஷன் ஓவர் த இன்டர்நெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்களா, அது வந்து ஒரு செக்யூராக இருக்கணும், என்கிரிப்டாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து யாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தான் என்னென்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் அதை ஆஸ் பண்ணுறது தெரியும் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம நெட்வொர்க் ப்ரொவைடருக்கு தெரியும் ஓகேங்களா. யாராவது இருக்கலாம், இன்டர்நெட் ப்ரொவைடர்னா யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்களாம் இருக்க நம்ம நெட் யூஸ் பண்ணுறாங்களா, இவங்க தான் இன்டர்நெட் ப்ரொவைடர் ஓகேங்களா, அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம விபிஎன் போர்டு யூஸ் பண்ணும்போது விஷுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னும் போது அந்த ஆப் வந்து நம்மளே கிரியேட் பண்ணுறோம், அதை வந்து நம்மளே ஒரு சர்வர் வச்சு விபிஎன் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். அது வந்து நம்மளுக்கு ஒரு செக்யூராக இருக்கும் ஓகேங்களா. அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க தெரியாது, பட் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க தெரியாது ஓகேங்களா. இதே வந்து அதுதான் வந்து இங்கே பேங்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. விபிஎன்ஸ் ஆர் எனேபிள் டு செக்யூர் ரிமோட் ஆக்சஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணது ஒரு செக்யூராக அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் நெட்வொர்க். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாயிண்ட் ஆஃப் சேல் என்ன சொல்லிட்டேன், ஒரு பொருளை வந்து விற்கும்போது அங்கே நம்ம கார்டில் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்களா, ஏடிஎம் கார்டில் இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதை பேமெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மிஷின் இருக்குங்களா. ஸோ அந்த மிஷினில் பேமெண்ட் தான் இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லேயே வந்து இப்போ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுவாங்க, கூகுள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல் ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆர் ப்ராசஸ்டு அண்ட் செக்யூர்லி அட் த பாயிண்ட் ஆஃப் சேல். நம்ம அந்த பேமெண்ட் வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் சேல் அவங்க சேல் பண்ணுற டைமில் வந்து நம்ம அந்த ஒரு பேமெண்ட் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதான் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்றாங்களா. மெர்ச்சன்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் இந்த பேங்க் பேமெண்ட் ப்ராசஸிங் த சிஸ்டம் ஓகேங்களா. அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேமெண்ட் ப்ராசஸிங் சிஸ்டமோட அட்டாச் ஆகிட்டு நம்ம பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சது சொல்கிறாங்க பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை எப்படி நம்ம செக்யூர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் க்ரூஷியல் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் செக்யூரிட்டி மெஷர்ஸ். இது வந்து ரொம்ப க்ரூஷியலாக முக்கியமான விஷயம் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃபயர்வால்ஸ், அப்புறம் வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஃபயர்வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யாரும் வந்து அன்னத்திட்ட ஆக்சஸ் பண்ணால் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது, அப்புறம் அது தகர்க்க முடியாது ஒரு ஜஸ்ட்டுக்கு ஒரு வால் மாதிரி ஒரு செவர் மாதிரி வச்சுங்களேன், ஒரு காமன் செவர் மாதிரி. அது மாதிரி இருக்கும்போது இது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக செக்யூர் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறது சொல்லலாம் ஓகேங்களா. அப்புறம் மல்டிபை ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஃபார் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி போடுறோம், பாஸ்வேர்ட் போடுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்மளுக்கு வந்து
ஓடிபி அதை போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கொடுத்து வச்சிருந்த மாதிரி எதனா ஒரு பின் எதாவது கேட்கும், அந்த பின்னை போகிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ மல்டி ஃபேக்டர் நம்ம வந்து நிறைய ஃபேக்டர் தாண்டி தான் அந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணுறோம் போது, நிறைய ஃபேக்டர் நம்ம ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது அது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்று மட்டும் போட்டால் அது சிங்கிள் ஃபேக்டர் வரும், ஜஸ்ட் ஆத்தென்டிகேஷன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம 4-5 ஆத்தென்டிகேஷன் இது நான் தான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணும்போது அது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சு சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரினா தி சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் சைபர் த்ரெட்ஸ். சைபர் த்ரெட்ஸ் அகேன்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணது பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது சைபர் குற்றங்களுக்கு அதாவது தப்பு நடக்காத ஒன்றும். ஓகேங்களா? விஷயம் என்ன, அந்த அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் பேங்கிங் நெட்வொர்க்ஸ் யாருன்னா அன்ஆத்தரைஸ் யாருன்னு தெரியாதவங்க வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுறாங்களா சொல்லிட்டு பார்க்கறதுக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த 20 பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். மதுரை பெறுவது உங்கள் பாலா.